ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமைக்கு என்னென்ன விசேஷம்? பொதுவாக சனிக்கிழமைன்னா பெருமாள் வழிபாடு ரொம்ப விசேஷம். ஒருத்தருக்கு ஒரு திடீர்னு சந்தேகம், நான் தினமும் குளிச்சுட்டு மடி பண்ணிட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் விடியற்காலம் பாராயணம் பண்ணுறேன், அந்த பெருமாளை தரிசிக்க விஷ்ணு சகஸ்ரநாமங்கிறது தெரிஞ்சிருக்கா அவருக்கு. ஆனால் சொல்லும்போது நல்லா ஆனந்தமாக இருக்குது, ஆனால் மனசில் ஏதோ ஒரு சின்ன குறை ஓடிண்டே இருக்குது. அது எதனால் அப்படிங்கிறது அவருக்கு புரியல. ஒரு குருவை பார்த்து கேட்குறார், தன்னோட பதிலை நிவர்த்திக்கணும் அப்படின்னு. சரி குரு அப்படியா, சரி அப்படின்னு இன்னொரு பக்கத்தில் இருக்கிற அன்பரை கூப்பிட்டு கேட்குறார், நீ தினமும் பெருமாளை வழிபடுறவன் தானே? பெருமாளை வழிபடும்போது அவர் நாமாவை சொல்வ, அவர் நாமா சொல்லும்போது உனக்கு பக்தி பரவசம் நன்னா இருக்கா, வேற ஏதாவது மனசில் குறை இருக்கா அப்படின்னு கேட்குறார். இல்லை சாமி, எனக்கு எந்த குறையுமே இல்லை. ஏன்னா நான் சொல்கிற மந்திரம் அப்பேற்பட்ட மந்திரம், குறையே தெரியாத மந்திரம். இவர் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிற அன்பருக்கோ ஒரே, எனக்கு அந்த நாமா தெரியலையே, எப்படி எனக்கு தெரியாத போச்சு, எங்க உங்கள் நாமாவை சொல்லுங்க கோவிந்தா அப்படிங்கிறார் அவர். ஈஸியாக சொல்லிட்டாரே, ஒரு அரை க்ஷணம் கூட, ஒரு செகண்ட் கூட இல்லையே, கோவிந்தா அப்படிங்கிறார். அந்த கோவிந்தா நாமாக்கு இவ்வளவு விசேஷமா? எனக்கு இது தெரியாதே, எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கலையே அப்படிங்கிறார். இது ஏன் சொல்லி கொடுக்கணும்? ஒரு குரு கிட்ட போய் நீ கேட்டாக்க எல்லாம் சொல்லி கொடுக்க போறா. எனக்கு ஆனந்தத்தை அள்ளி தரது என்ன மந்திரம் அப்படின்னு சொன்னா சொல்ல போறார். சரி, அதே போல கோவில பிரதட்சணம் வருது. பொதுவாக கோவிலுக்கு போகிறோம், பிரதட்சணம் வர்றது ரொம்ப விசேஷம். பெரிய பெரிய சாநித்தியமான கோவில்களில் இன்னும் விசேஷம். ஒரு முறை கோவிலில் பிரதட்சணம் வந்தால் இஷ்ட சித்தி, அதாவது உன்னோட ஆசை பூர்த்தி ஆகும். அந்த மாதிரி ஒரு ஒரு பிரதட்சணத்துக்கும் ஒரு மந்திரம் இருக்கு. யானி காணி ச பாப்பானி ஜன்மாந்திர கிருதானி ச தானி தானி பிரணச்சியந்தி பிரதட்சிண பதே பதே. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நாம் பிரதட்சணம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு முறை வந்தால் உன்னோட ஆசை பூர்த்தி ஆகும், 2 முறை வந்தால் உனக்கு குணம், நல்ல குணம் கிடைக்கும், 3 தடவை வளம் வந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். இந்த மாதிரி 5, 7, 9 அப்படின்னு சொல்லிட்டு 108 பிரதட்சணம் பண்ணுனா என்ன பலன்? அஸ்வமேத யாகம் பண்ணின பலன் கிடைக்கும். அப்போ 7 முறை வந்தா ஞானம் கிடைக்கும், 5 முறை வந்தா புத்திர பேரு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு பிரதட்சணத்துக்கும் பலனை சொல்லிவிட்டு 108 முறை செஞ்சாக்க அஸ்வமேத யாகம் பலன் செஞ்ச கிடைக்கும். அதை எப்படி சொல்லணும்? யானி காணி ச பாப்பானி ஜன்மாந்திர கிருதானி ச தானி தானி வினச்சியந்தி பிரதட்சிண பதே பதே அப்படின்னு சொல்லிட்டு பிரதட்சணம் பண்ணணும். இந்த கோவிந்த நாமாவையும் சொல்லிண்டு இந்த பிரதட்சண மந்திரத்தையும் சொல்லிண்டு நாம் எப்போதும் இன்புற்று இருக்கணும். அந்த விஷ்ணு சகஸ்ரநாம அன்பருக்கு இவ்வளவு எளிமையாக ஒரு மந்திரத்தை சொல்லி நமக்கு இவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கிறதா? எனக்கு ஒரு மனக்குறை இருந்தது. இப்போ இந்த கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொன்ன உடனே அந்த குறையும் இல்லை, மனக்லேசமும் இல்லை, என்னை விட்டு ஓடி போயிடுது அப்படின்னு சொல்கிறாரு அந்த குரு கிட்ட. அவர் சொல்கிறார், குரு விஷ்ணு சகஸ்ரநாமம் எந்த சமயத்தில் யாரால யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்குறார். பீஷ்மரால அர்ஜுனனுக்கு சொன்ன உபதேசம் விஷ்ணு சகஸ்ரநாமம். ஸ்ரீ பீஷ்மோவாச்ச அப்படின்னு சொல்கிறோம். பீஷ்மோவாச்ச அவர் சொல்லிடுறார். யாரை சொல்கிறார்? கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி 108 நாமாக்களை சொல்கிறது, 1008 நாமாக்களை சொல்கிறது தான் விஷ்ணு சகஸ்ரநாமம். இதையே பார்வதி சிவன் கிட்ட கேட்குறா, இவ்வளவு பெரிய விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்ல முடியாதவா ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்குறா. இவ்வளவுதான விஷயம், இதான் நான் சொல்லித்தரேனே அப்படின்னு சிவன் என்ன சொல்றார்? ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே
சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே. இத 3 தடவை ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே அப்படின்னு 2 தடவை ராம் ராம் அப்படின்னு சொன்னால் 54 தடவை. ஒரு தடவை ராம்னு சொன்னால் 54, 2 தடவை ராம் ராம்னு சொன்னால் 54 × 54 108 ராமநாமா சொன்ன பலன். அதனால் யாரை பார்த்தாலும் ராம் ராம் சொல்லிட்டு சொன்னேன்னா 108 உங்களுக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக அக்கௌண்ட் ஏறிடுது. அதையே அன்பொழுக பக்தியோட பாசத்தோட நேசத்தோட உண்மையான விசுவாசமான பக்தியான ராம் ராம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு எப்பேற்பட்ட பலன். இந்த ராமநாமா கோவிந்தநாமா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் இந்த நாமாக்கும் விசேஷம் உண்டு. நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. நமக்கு தெரிஞ்ச பலனை புண்ணிய விஷயங்களை அற்புதமான தகவல்களை உங்கள் எல்லார் கூடவும் பகிர்ந்துக்கணும். அது எப்போவுமே உண்டு. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.